உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கிறேங்க. சூப்பர் சார். ஒரு நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். அப்படியா? ஐயோ, உங்க ரியாக்ஷன்லாம் பார்த்து கொஞ்சம் பயம். இதுல ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க படம் நடிக்கிறீங்க. ஐயோ, இல்ல சார், என்ன சார் பிளாக் ஹிட் ஆயிருக்கு, என்ன சார் நீங்க? ஸோ நம்ம மீட் பண்றதை நான் சொன்னேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். பிளாக் பயங்கரமா சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ அதை தொடர்ந்து அகத்தியா ரிலீஸ் ஆகுது. ஸோ hoping for the best. இப்போ சமீபமா முன்னாடி நீங்க சினிமாவுக்கு வந்த டைம்ல நீங்க ஜானர் செலெக்ஷன், நீங்க ஒர்க் பண்ண டேரக்டர்ஸோட இதெல்லாம் எப்படி இருந்ததோ அது மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க அதை சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது சார். ஸோ பாவிஜய் சாரோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்றத இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி படத்துக்கு வேற ஒரு டைட்டில் இருந்தது. ஸோ அப்போ அகத்தியான் மாதிரி கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனா எங்களுக்கு வந்திருக்குன்றது பேசலாம் சார். நிச்சயமா. ஃபர்ஸ்ட் பாவிஜய் சார் எனக்கு இந்த கதையை சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் திங் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாமே ஜானர் பேஸ்டாகவே பண்ணிட்டு இருக்கிறோம். வை கான்ட் வி டூ அ தியேட்டர் ஃபிலிம் விச் இஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஜானராக இருக்கும். அதான் இந்த ஹாரர் ஜானரு, அப்புறம் இந்த த்ரில்லர் ஜானரு, அப்புறம் ஸோ ஆல்சோ இந்த அனிமேஷன் அது இதெல்லாம் போட்டு, ஸோ அது இந்த காஞ்சனா, அரண்மனை அந்த வரிசையில் இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபிலிமாக பண்ணியிருக்கோம். எப்படி மக்கள் அந்த படங்கள் எல்லாம் எப்படி வரவேற்றாங்களோ, ஸோ இது பாவிஜய் சாரோட எழுதில் அவரோட படைப்பில் இந்த படத்தை என்கிட்ட சொன்ன உடனே மல்டி ஸ்டாரராக இருக்குது, அனிமேஷன் இருக்குது, அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, அப்புறம் அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது. ஸோ அது அவரோட ஃபுல் தாட் ப்ராசஸ் இந்த படத்தில் பயங்கர உண்மையாக உழைச்சிருக்காரு. ஸோ நிச்சயமாக அந்த படத்தோட ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக வேஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக ஒரு சப்போர்ட்டாக தான் நாங்கள் இந்த படத்தில் நான் இது பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னோன்னே ஒரு ஹாரர் ஜானர்னு சொன்னோன்னே நான் வேணான்னு தான் சொன்னேன். ஏன்னா ஏற்கனவே சங்கிலி பொங்கலி பண்ணியிருக்கிறோம் நான் ஐக்கோட டைரெக்ஷனில். ஸோ எனக்கு இப்போது வேணாம் சார், இப்போ வேறு எதாவது மாதிரி எதாவது ட்ரை பண்ணுவோன்னா, சரி நீங்கள் ஒரு வாட்டி சும்மா கதையை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாங்க. சொன்னோடனே நான் கதையை கேட்டேன். கதையை கேட்டவுடனே ஒரு எல்லா மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக அமைஞ்சது. ஸோ எனக்கும் ஒரு தேட்டரில் நான் ஆக்சுவலி பிளாக்கே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஓடிடியில் தான் பேஸ் பண்ணி பண்ணோம். ஏன்னா அந்த பட்ஜெட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் நடுவில் கொஞ்சம் நிறைய படங்கள் எனக்கு கொஞ்சம் சரியாக போகாதனால என்ன ஆயிடுச்சு, நிறைய பட்ஜெட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. சரி வேணாம்ப்பா, நம்ம வேறு ஏதாவது போய் ஹிந்தி படம் பண்ணலாம், தெலுங்கு படம் பண்ணலாம், அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பட்ஜெட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டோம். இந்த மொமெண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை வந்தோடனே சரி ஓகே, படமாக பட்ஜெட்டாக பெருசாக இருக்குது, நிச்சயமாக ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிமாக இருக்குது, அனிமேட்டடாக இருக்குது, அனிமேஷன் ஃபிலிமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபேண்டசி இருக்குது இதில். ஸோ இது ஐ தாட் உண்மையிலே இது பண்ணுவோம். இது பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக ஒரு செட்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லைக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை ஒத்துக்கிட்டேன். அண்ட் பாவிஜய் சார் உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல், ஒரு லிரிசிஸ்டாக மட்டும் இல்லாமல், மற்றபடி இஸ் அன் ஆக்டர் ஆல்சோ. பட் இந்த படத்தில் ஒரு ஆர்ட் டைரக்டராகவும் அவர் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்காரு, ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராகவும் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ இஸ் ஒர்க் ரியலி ஹார்ட் டு பிரிங் இன் திஸ் ஏன்னா அவருக்கு இவ்வளோ மல்டி ஸ்டாரர் வச்சு இவ்வளோ பேருக்கு அவர் ஒரு பேலன்ஸ் அவுட் பண்ணி நல்ல ஒரு ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். சூப்பர் சார். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்ஸ் சார். இன்னொன்று இந்த காம்பினேஷனாகவே ரொம்ப நாள் அர்ஜுன் சார் நீங்கள் அப்படின்றதே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது, இப்போ டீசர் ட்ரெய்லரில் பார்க்கும்போது உங்களோட கேரக்டர், அவரோட கேரக்டர் எல்லாமே அதில் ரிவீல் ஆயிருக்கு. பட் இந்த காம்பினேஷனாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அர்ஜுன் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு அவர் ஜெயின் படத்துலேருந்தே எனக்கு பெரிய ஃபேனுங்க. அது இல்லாமல் எங்கள் கம்பெனிக்கே 2 பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஒரு கோகுலம்னு சொல்லி ஒரு படம், அதில் நிறைய பேர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி தான் வருவார், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் வருவார். அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அந்த படம். அது ஜெயராம் சாருக்கு அந்த படம் டெபியூன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இனிஷியலாக இருந்த பீரியடில் இருக்கிற படம் அது. அண்ட் அது இல்லாமல் செங்கோட்டைன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போவே நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் போயிருக்கிறோம். ஒரு பொண்ணாக நடிக்கிறது, அது இதெல்லாம் பண்ணுறதுலாம் தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்குறோம். இந்த படத்தில் அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது எனக்கும் அவருக்கும் அவ்வளோ காம்பினேஷன்ஸ் இல்லைங்க. ஒரு சீக்வன்ஸில் மட்டும் எங்களுக்கு காம்பினேஷன் வரும். ஸோ அந்த காம்பினேஷனில் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது ரொம்ப
லைக் ரொம்ப ஜோவியலாக இருந்தார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரை நான் மீட் பண்ணும்போது. சார் நாங்களாம் வந்து உங்களோட படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்குறோம். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு ஆக்ட் வித் தேசப்பற்றுனாலே யூ. அர்ஜுன் சார். ஆமா, தேசப்பற்றுனால ஓய் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து அப்படியே டக்குன்னு நாங்க வந்து டக்குன்னு ரிலேட் பண்ணிப்போம் சார் எங்களோட சைல்ட்ஹுட் எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறம் ஜெயிந்துக்கு அப்புறம்லாம் எக்கச்சக்க படங்கள் பார்த்துருக்கோம் அவரது. ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்த படங்கள் அதில் இது. ஸோ இதுலேயும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சார் இப்போ நீங்க ஜானர்ஸ் பத்தி பேசணும். ஸோ இப்போ பிளாக்குமே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், இது வந்து பீரியடுக்கு ஒரு ஹாரர் ஃபேண்டசி. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்க ஜானர்ஸா தான் நீங்க இப்போ ஐயோ இதெல்லாம் இந்த அகத்தியா வந்து அட்வான்ஸ்ட்லாம் இல்லைங்க. இது சார் வந்து ஃபேண்டசின்ற போது நமக்கு இவ்வளவு சிஜி ஒர்க்லாம் பார்த்தா ஆமா. தெரியுதுல்ல சார். இது வந்து எல்லாருக்கும் ஜனரஞ்சகமா பிடிக்கக்கூடிய ஒரு இது. பட் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் டெக்னாலஜிஸ். பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன ஃபுல்லாவே ஸ்கேன்லாம் பண்ணி பயங்கரமா வந்து இந்த அவதார் படத்துலலாம் கொஞ்சம் ஆக்டர்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களையும் ஸ்கேன் பண்ணி அண்ட் சார் உங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் என்னங்க இன்னும் கிளைமேக்ஸே ஷூட் பண்ணலையேங்க, எப்படிங்க நீங்கள் நம்ம ஷூட்டிங் முடிஞ்சுன்னு சொன்னீங்க? சார் ரோப்பு கீப்பெல்லாம் வச்சு தொங்க விடுவீங்கன்னு பார்த்தா என்ன ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். இல்லை சார் நாங்கள் உங்களை ஸ்கேன் பண்ணிட்டோம், பாவஜி சார் சொல்கிறாரு. மொத்தமாகவே நாங்கள் உங்களை வந்து நான் அவுட்டை நான் வேற மாதிரி காட்டுறேன் சார் அப்படின்னா, நான் சொன்னேன் நான் திரும்ப எப்படி தான் ஷூட்டிங் கூப்பிடுவாங்க, ஷூட்டிங் கூப்பிடும்போது நிச்சயமாக திரும்ப இந்த ரீஷூட்லாம் இருக்குண்டா அப்படின்னு சொல்லி நான் என்னோட டீம் கிட்டலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் உண்மையிலே படம் ரெடி ஆயிடுச்சுன்னா வேந்து போனோம், அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறேன். நான் போய் இந்த என்னப்பா நாங்கள் இல்லாமல் எப்படிப்பா அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறோம். பார்த்தா உண்மையிலே பயங்கரமாக வேந்துட்டாங்க. ஒரு நல்ல ஒரு போலார் எக்ஸ்பிரஸ் ஒரு ஒரு அனிமேட்டடாக பயங்கரமாக இருந்தது. சூப்பர். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் இந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அந்த இப்படிலாம் பண்ணுவாருங்க, டக்கு டக்குன்னு மறந்துடுறேன். அது என்ன மிஸ்டர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஆமா. அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கிராஃபிக்ஸ் பண்ணவங்க தான் ஒரு பார்ஷியலாக ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமா அந்த அளவுக்கு குவாலிட்டி வருதான்னு தெரியல. நீங்கள் தேட்டரில் தான் நான் ஃபுல் அவுட்டில் பார்க்கணும். பட் அந்த ஃபீல்ஸ் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அந்த சின்ன ஒரு 2 ஷாட்டு தான் இருக்கும் படத்தில். ஸோ அந்த இப்போ இந்த டீசரில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அது 2 ஷாட்டு தான் இருக்கும் அதில். பட் படத்தில் ஒரு 13 மினிட்ஸ் சீக்வன்ஸ், அது 13 to 14 மினிட்ஸ் சீக்வன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் அந்த ஒரு வெள்ளைக்காரர் வந்து எட்வர்டுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக நடந்துலாம் வருவார். ஸோ பேசிக்கலி கிட்ஸு அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணி பார்த்துப்பாங்க. சூப்பர் சார். ஸோ பிளாக்கோட சக்ஸஸ் வந்து உங்களுக்கு பர்சனலாக எவ்வளவு சந்தோஷத்தை, கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அதாவது ஒரு ஒருத்தனை போட்டு அடின்னு அடிச்சுனே இருந்தால் திடீர்னு ஒருத்தங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு தடவி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். Because தொடர்ந்து we were having a lot of downfalls and lot of hindrances and but like for example as an actor நான் என்னைக்குமே like சொந்து போல, பிகாஸ் என்னோட ஒர்க்கை நான் 100% ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு டூ. ஸோ கொஞ்சம் ஜெகன்மோகன் ரெட்டி பயோபிக் நான் போய் வெளியே பண்ணியிருந்தேன். அப்புறம் 83. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தமிழ் இல்லாமல் கொஞ்சம் தெலுங்கு ஹிந்திலலாம் போய் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருந்தது. பட் என்ன இருந்தாலும் உள்ளூரில் நமக்கு அந்த வரவேற்பு கிடைக்கும் போது உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ இந்த ஜென் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஜென் ஜி வந்து அவங்க இந்த பிளாக் படத்தெல்லாம் பார்த்துருக்குறாங்க, பார்த்து பயங்கரமாக மைண்ட் பாகல் ஆகிருக்கிறாங்க. பேசிக்கலி எனக்கு த்ரில்லர் பெருசாக பிடிக்காது. பட் இந்த த்ரில்லர் எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நிறைய ஒரு தாக்கம் கொடுச்சுது. ஏன்னா எனக்கு வந்து ஐ ரியலி லைக்ட் இந்த த்ரில்லர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இட்ஸ் ஒரு ஊக்குவிப்பு தான். ஸோ இனிமேல் நிறைய கொஞ்சம் த்ரில்லரும் என்னோட ஜானரில் சேர்ந்துடுச்சு. ஸோ நிறைய த்ரில்லர்ஸும் இன்னும் நிறைய பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்ன கொஞ்சம் த்ரில்லர்னால் ரொம்ப பட்ஜெட்டில் எடுப்பாங்க. ஸோ ஒரே வீட்டுக்குள்ளே எடுக்கணும், ஒரே இது பண்ணணும், கடைசியில் போய் தேடி பார்த்தா இவன் தான் கொண்டான் அப்படிங்கிற இந்த ஹூ ஃபிலிம் வந்து பெருசாக எனக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி பிளாக் 2 அப்படின்னு வேணால் திரும்ப எஸ்ஆர் பிரபு, நம்ம கேஜி பாலசுப்ரமணியம் அவங்க 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் அந்த தங்க பிரபாகர் அவங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப ஒரு படமாக பிளாக் 2 வந்து கொஞ்சம் கியூரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ஐ ரியலி லைக் டு ஒர்க் வித் த டைரக்டர் அகெயின் ஃபார் டிஃப்ரெண்ட் ஜானருக்கு. அவர்கிட்டையும் கேட்டிருக்கேன், ஒரு நல்ல ஆக்ஷன் ஜானருக்கு கொடுங்க சார் அப்படின்னு, ஒரு சைக்கலாஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு நானே ஒரு ஜானர் கிரியேட் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் ஹோப்ஃபுல்லி நாங்கள் 2 பேரும் திரும்பவும் இணைவோம்னு நினைக்கிறேன்.
சார். ஏன்னா இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் இப்போ ஜீவா சார்னாலே நீங்கள் அக்ராஸ் த ஜானர்ஸ் நிறையா ஒர்க் பண்ணதான ஆக்ஷன், ஒரு ரூரல் சப்ஜெக்ட், சிட்டி சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருந்தாலும் ஸோ ஃபன் அப்படின்றது வந்து எல்லா படங்கள்லையுமே அது இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் கோ மாதிரி ஒரு படம் எடுத்தாலும் அதில் இருக்கும், தெனாவெட்டு மாதிரி ஒரு படம் எடுத்தாலும் அந்த ஃபன் அதில் உங்களுக்கான மேனரிசம்ன்றது இருந்து தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி சினிமாவில் வந்து ஃபன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ வந்து உங்களோட பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஃபன்னான படங்கள் இப்போ வரதில்லையன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா, நடிக்கிறதுக்கும் இல்லை பார்க்கறதுக்கும்? உண்மையிலேங்க எனக்கே ரொம்ப இது இருக்கு. இப்போ சிவமனசு சக்தி மாதிரி படங்கள்லாம் எனக்கும் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பட் அந்த மாதிரி ரைட்டிங் திரும்பவும் அந்த மாதிரி ஃபன்னா ரைட்டிங் தெரில, எப்படின்னு சொல்றதுன்னு தெரில. கான்ஷியஸாக இருக்கு சொல்றது கூட. இந்த மாதிரி ரைட்டிங் திரும்ப எழுத மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப பிஸ்னஸ் ஓரியன்டாகவே தான் எழுதுறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு வென் ராஜேஷ்க்கு இந்த மாதிரி ஒரு கதை அமைஞ்சதே வந்து ஒரு எனக்கு வந்து டக்குன்னு என்னப்பா இது இந்த மாதிரிலாம் ஜானர் வந்து இங்கிலீஷில் ஹிந்தியில் கூட வராது. இங்கிலீஷில் கூட நம்ம அங்கங்கே நம்ம கொஞ்சம் இந்த 51st Dates இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கிறோம். பட் ஒரு ஆன சண்டே தான், ஒரு சண்டே அன்னைக்கு வந்து நடாது நம்ம வந்து ஏதாவது ஈவினிங் ஆனால் நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிற டைமில் ராஜேஷ் கூப்பிட்டு நான் வேறு தெரியாமல் சண்டேன்னு தெரியாமல் இது வேறு கொடுத்துட்டேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம இப்போ இது பண்ணணும், 6 மணிக்கு கதை சொல்கிறாரு. அப்படியே வேண்டாம் விருப்பா கதை கேட்டுன்னு இருக்கிறேன் சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சா அப்படியே சீனாக போயிட்டுருக்கு. கக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். செல்ஃபோன் காமெடி, அந்த காமெடி, அந்த இது, அப்புறம் நம்ம என்னோட கேரக்டரைசேஷனு அது இதெல்லாம் சொன்னோன்னே இது பயங்கரமாக இருக்கு. ஏன்னா அந்த சண்டே லைட்டன் அப் ஆயிடுச்சு எனக்கு, செம்மையாக அப்படியே பிரைட்டன் ஆயிடுச்சு எனக்கு அந்த சண்டே. நான் சொன்னேன் நிச்சயமாக இந்த படம் வந்து யாராவது பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி ஒரு வருஷம் எங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் கதை கொஞ்ச நாள் உட்காந்துருந்தாரு, சிவமனசு சக்தி. அப்புறம் திடீர்னு எங்கள் அப்பா கூப்பிட்டு நிறைய தம் அடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான்னு சொல்லி வேணாம் அந்த மாதிரி வேற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா நான் இந்த ரெண்டு கதை வச்சுருந்தேன், தெனாவெட்டு கதையும் இந்த கதையும். ஸோ ரெண்டுமே அப்பா கிட்ட சொன்னிட்டாரு இது 2 கதையும் சூப்பராக இருக்குன்னா. அவர் தெனாவெட்டு ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு கதை வந்து சரி நாம் எடுத்துக்கலாம், சிவமனசு சக்தி கொஞ்சம் நீங்கள் எடுத்து நீ பண்ணலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த சில 2-3 படங்கள்லாம் போகல, கட்டுற தமிழ்லாம் சரியாக போகலன்ன உடனே டக்குன்னு இதெல்லாம் நான் பண்ணலப்பா, விட்டுருங்கப்பா, இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குதுப்பா, ஸ்கெப்டிக்கலாக இருக்குப்பான்னு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் விகடன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது, கட்டுற தமிழ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஆக்டரை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எம்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருந்தது. அப்பா நல்லா ஒரு ஒரு விகடன்லேருந்து வந்து இந்த மாதிரி கேட்குறாங்கன்னொன்னே எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச ஒரு கதையாக இருந்தது. அப்போ தான் நான் இந்த கட்டுற தமிழ், ராமேஸ்வரம் இந்த மாதிரிலாம் படம் பண்ணி சோகமாக உட்காந்துருக்கிறேன். ஏன்னா படம் வந்து 10 நாள் திரும்ப வந்துடுச்சு. கட்டுற தமிழ்லாம் அவ்வளோ பயங்கரமாக பேசுகிறாங்க. எல்லா பத்திரிகையாளர்கள் விகடன் கூட பயங்கரமாக பயங்கர கிரிட்டிக்கலாக அக்ளைம்டாக பயங்கரமாக நம்மளை பாராட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்லி அவார்டாக இருக்குது, நோ ரிவார்டு. ஸோ அதனால் இந்த மொமெண்ட் கொஞ்சம் ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்தது. சரி இல்லைப்பா, ஒரு செம்ம என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக விகடன்லேருந்து ஒரு கால் வந்து நாங்கள் விகடன் சாதாரணமாக மார்க் தானே போடுவாங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யாராவது மார்க் போட்டு போகிறாங்க அப்படின்லாம் சொல்லி நாங்கள் வந்து கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஸோ பட் இல்லை இந்த படம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கும் ஞாபகம் இது வந்துடுச்சு, கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. ஓகேப்பா அவங்க மார்க் போடுறவங்கப்பா, அவங்க நிச்சயமாக இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் உடனே அந்த ப்ராசஸில் ஆரம்பித்தோம். அண்ட் ஃபஸ்ட்டு டைம் ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணுறது கூட டெஸ்ட்டு விட்றாங்க விகடன் வந்து. ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு வாங்க, படம் லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு வாங்க, அது ஃபுல்லாக ஆர்ஆர் போட்டு நீங்கள் டப்பிங் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, கதை நல்லா இருந்து அதுக்கு மேலே அந்த வே நீங்கள் ஷூட் பண்ணுறது நல்லா எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ உண்மையிலே அந்த வைன் ஷாப் சீன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிவிட்டு ஐ திங்க் எம்டி எல்லாம் அந்த ஹோல் டீம் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே நோ டர்னிங் பேக் தான், டெய்லி காமெடி தான். ஸோ நான் வரும்போதே ஒரு மாதிரி அப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அப்போ ஹனிமூன்லாம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த டைலாக்லாம் ஹனிமூன் போனவன் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் எங்கள் வீட்டில் சொன்னது. ஏன்பா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 2 நாள் 4 நாளுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப வரவே இல்லை, நான் அங்கே வந்து சிங்கப்பூர் போயிட்டேன், மலேசியா போயிட்டேன். ஸோ அதனால அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிண்ட்ஸ்லாம் என்னப்பா ஹனிமூன் போனவன் திரும்ப வரவே இல்லைன்னா அதெல்லாம் சும்மா அப்போது டைலாகையும் கவுண்டரையும் அப்படியே போய் சேர்த்துட்டேன்னா.
ஸோ அந்த டைம்ல ரொம்ப கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இது பண்ணிட்டு ஜாலியா. படங்கள் கிடங்கள்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம சொல்ற இதுல வந்து சூப்பரா இருந்ததுனால செம்ம ஹாப்பினிங்கா செம்ம வைபா இருந்தது. ம், ம். அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து என்னங்க ராஜேஷ் எல்லாம் வந்து ரொம்ப ராஜேஷ் சோகமா இருந்தாரு. உம்முன்னு இருந்தேன். நான் சொன்னேன், நான் பயங்கர ஜாலியா இருக்கிறேன். ஏன்னா என்னோட இந்த கொஞ்சம் ரசிகர் மன்ற பசங்கள்லாம் வந்து நான் படம் சூப்பர் கீப்பர் அப்படி இப்படின்னு இந்த இப்போ கூட ஒரு பிஆர்ஓ ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, யுவராஜ்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அவன் ரசிகர் மன்றத்தில் தான் இருந்தான். ம். அவன்லாம் சொன்னா படம் சூப்பரா இருக்கு சார், படம் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்லாம் ஃபுல்லா பசங்கள்லாம் வந்து வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ திரும்ப போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே ராஜேஷ்க்கு மூஞ்சி இஞ்சிலாம் தொங்கி போய் கிடக்குது. சார் என்ன சார் மக்கள் வந்து எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஃபிலிம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திட்டுறாங்க, விடு ராஜேஷ் விடு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் பொறாமையில சொல்றானுங்க. ராஜேஷ் நீ விடுங்க, நீ என்ன படம் எடுத்துறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, செம்மையா இருக்குது, வெயிட் பண்ணுவோம், சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சண்டேக்கு மேல பிக்கப் ஆகுது. சண்டே கூட இல்லை, மண்டே கூட இல்லை, அடுத்த நாள் அப்புறம் அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே திரும்ப பிக்கப் ஆகுது படம். அப்படியே ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்படியே வேற மாதிரி படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வருது. எங்க நைனெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. என்னப்பா இவன் தம் அடிச்சுட்டு டைலாக் பேசிட்டு அதுக்கப்புறம் போக விடுறான், இந்த லெவல்ல எல்லாம் இவனுக்கு எடுத்து வச்சிருக்கிறானுங்க, எப்படி இது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே இதே ஒரே எல்லா பக்கமும் ஒரே கிரிட்டிக்ஸா இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் மட்டும் தனியாக ஒரு மாதிரி இந்த பேட் பாய்ஸ்லாம் இருப்பானுங்களே, அந்த பேட் பாய்ஸ் பாஸ் ஆகிட்டானுங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நாங்கள் மட்டும் அப்படியே தக் லைஃபாக நின்றுன்னு இருக்கிறோம். தென் ஐ திங்க் தென் இட்ஸ் ஆல் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ராஜேஷை கையில் பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஆர்யா, அப்புறம் உதய், அப்புறம் அப்படியே அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஹனிமூன் போனவர் திரும்ப வரவே இல்லைங்கிற மாதிரி ராஜேஷ் அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் அந்த மிஸ்டர் லோக்கல் கதை எல்லாமே என்கிட்ட தான் எடுத்துட்டு வந்தாரு. பட் அந்த நேரத்தில் ஐ திங்க் ஐ வாஸ் ஆல்சோ ஷூட்டிங் சம் அதர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பாஸ்கரன் ஓகே எல்லா கதையும் ஒரு வாட்டி நம்ம கிட்ட சொல்லிடுவாரு. பட் அவர் டேட்டு தான் கொடுக்க மாட்டாரு. நம்ம கிட்ட எல்லாம் அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம கிட்ட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுவாரு. செம்மையா இருக்குது இது செம்ம அப்படி இப்படி பயங்கரமா சிரிச்சுன்னு இருப்போம். ரியாக்ஷன் கம்மியா இருக்கிறதுல அந்த சீனை டெலீட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். மத்த ஹீரோ சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். SMS 2க்கான எம்டி கிட்ட கேட்டு சொல்லுங்க. ராஜேஷ் சார் சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க SMS 2க்கான ஐடியாவும் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பேசுனீங்களா? தெரியல, நான் நிறைய வாட்டி பேசணும். அது நிறைய வாட்டி ஒரு 16 வருஷம் ஆச்சுங்க சிவமனசு சக்தி வந்து. 16 வருஷமும் ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி ஆச்சு எப்படியா பேசிடுவோம் நாங்க. இன்னமும் தியேட்டர்ல ரீரிலீஸ் ஆகும்போது பயங்கர கூட ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்போ உண்மையில கிளாப்ஸ்லாம் அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. கிளாப்ஸ் விசில்லாம் பயங்கரமா பறகுது. அதுவும் இப்ப இருக்கிற ஜென்சி பசங்க பயங்கரமா விசில் வச்சு கிளாப்ஸ் அடிக்கிறானுங்க. அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது. அண்ட் ஐ திங்க் சிவமனசு சக்தி பார்ட் 2 பண்றதை விட ஐ திங்க் மைசெல்ஃப், ராஜேஷ் அண்ட் சந்தானம் as a combo we should come back and இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுக்கு ஆர்யாவும் கூட கூப்பிட்டுக்கணும். இத்தனைக்கும் ஆர்யாவும் ப்ரொடியூசரு, சந்தானமும் ப்ரொடியூசரு, நாங்களும் ப்ரொடியூசர். இப்போ ராஜேஷ் தான் அந்த எக்கனாமிக்ஸ்லாம் பார்க்காம ஒரு படைப்பா கொடுத்துட்டு எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வந்து அவர் எப்படி சிவமனசு சக்தி ஒர்க் பண்ணாரோ அந்த மாதிரி ஃபுல் ஹார்ட்டை கொடுத்து இந்த 3 பேரை வச்சு ஒரு ஜானர்ல பேலன்ஸ் அவுட் பண்ணி ஒரு படம் பண்ணாருன்னா ஐ திங்க் தட் வில் பி an epic film for him. சூப்பர் சார். ஆனா இப்போ நீங்க சொல்ல மாதிரி எண்டெண்டும் புன்னகை ஃபீல்ல இருக்கு எனக்கு. இப்போ நீங்க ஆர்யா சார், சந்தானம் சார், இப்போ அது வந்து எண்டெண்டும் புன்னகை ஏன் பண்ணனா பிகாஸ் நான் ராஜேஷ், ஆர்யா, சந்தானம் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாஸ்கரன் டைம்ல நான் ஷூட்டிங் பண்ண போனேன்ல, அந்த ஐ திங்க் யூ ஸ்பீக் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னு அந்த கேமியோ ரோல் பண்ண போனோம்ல, அப்போல்லாம் நாங்க 3 பேரும் சேர்ந்து பேசினது. நீங்க நடிக்கிறதா இருந்ததா? 3 பேரும் நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்து அப்புறம் அங்க இருந்து பாஸ்கனுக்கு அப்புறம் அப்படியே ஓகே போயிட்டாரு. அப்படியே ஓகே போனதுக்கு அப்புறம் அப்படியே அவங்களும் சந்தானமும் ஜெல் ஆகிட்டாங்க. அப்புறம் உதய் சார் அப்படியே போயிடுச்சு. திரும்ப இந்த காம்பினேஷனுக்கு வரணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம போயிடுச்சு. சரி இவங்க தான் வரப்போறது இல்லை, அட்லீஸ்ட் நாமளே ஒரு தனியா வேற ஒரு ஜானர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜானர்ல நான் எண்டென்றும் புன்னகை நான் வந்து சந்தானத்தை கூப்பிட்டு வினயோட ஆக்சுவலி அது வந்து சிவகார்த்திகேயன் பண்றதா இருந்தது. எந்த கேரக்டர்? வினய் கேரக்டர். அப்போதான் அவரும் ரெக்கனிங்கா இருந்தது. ஸோ சிவகார்த்திகேயனை கேட்டோம்,
அப்போ ஐ திங்க் லைக் எல்லாருமே விஜய் டிவி ஃபேமிலியா இருக்கு ஆயிடும்னு சொல்லிட்டு ஸோ ஐ திங்க் அது வந்து அப்படியே என்டென்டர் புனைக்கு வந்து வினய் வச்சு ஒரு பெங்களூர் பாய் அப்படின்னு வச்சு ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு எலீட் பசங்க ம். மொத்தம் லோக்கலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே எலீட்டா இருக்கணும் ஆனா லோக்கலா இருக்கிறானுங்க பசங்க. ஸோ பணக்கார பசங்க ஆனா லோக்கலா இருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு ஆட் ஃபிலிம்ஸ். இப்போ என்ன அப்பெல்லாம் எனக்கு கதை சொல்லும் போதெல்லாம் ஆட் ஃபிலிம் என்னப்பா அப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு மாதிரி நம்மள கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, எது சொன்னாலும் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்மலாம் கண்டுக்காம டக்குன்னு இந்த படம் சூப்பரா வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் லவ்லாம் வரும். ஆமா ஆமா. ஸோ அந்த ஜானர் வந்து மெயினா பிறந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இவங்க படம் பண்ணாததுக்கு. ஓகே ஓகே. ஸோ அப்புறம் அந்த படம் பண்ணோம், அதுக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் ஐ திங்க் ஒரு ஸ்ட்ரீக்ல இருந்தோம், அப்போ ஒரு காம்பினேஷனா ஒரு ஸ்ட்ரீக்ல இருந்தோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐ திங்க் எல்லாருமே சீரியஸான படங்கள் பண்ண போயிட்டாங்க. சங்கர் இவரு சந்தனம் வந்து சீரியஸா நடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவா போயிட்டாரு. அப்புறம் ஆர்யா அவரும் கொஞ்சம் he went into other kind of films and obviously அஹமதும் வந்து கொஞ்சம் சீரியஸான ஃபிலிம் பண்ணணும்னு அவர் போயிட்டார். அண்ட் ஐ திங்க் இப்போ நாங்கள் திரும்ப சமீபத்தில் மீட் பண்ணோம், நான் அஹமத் அண்ட் சந்தானம் எல்லாருமே, அந்த ப்ரொடியூசர் நம்ம தமிழ் குமரன் சார் எல்லாருமே மீட் பண்ணி என்டென்டர் புன்னகை பார்ட் 2 பண்ணலான்லாம் சொல்லி கொஞ்சம் எல்லாமே பேசணும். இப்படிதான் பேசின்னு தான் இருக்கிறோம். கொடுங்க சார், நீங்க வரணுங்க படம் பாக்குறதுக்கு தியேட்டருக்கு. நாங்கெல்லாம் வந்து அதனால தானே கேக்குறோம். SMS 2 என்ன பண்ணிட்டு Black 2 வேற சொல்லிருக்கீங்க. Black 2 சொல்ல ஒரு வேளை சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் எஸ் ஐ வுட் லைக் டு டூ என்டென்டர் புன்னகை பார்ட் 2 ஆர் ஐ வுட் லைக் டு டூ SMS டீமோட திரும்ப வேற ஒரு கதை. இந்த மாதிரி நீங்க என்டென்டர் புன்னகை மாதிரியே ஒரு கதை ஒன்று பண்ணலாம். ஆக்சுவலி நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன், சூப்பர் ஐடியா ஒன்று. ஸோ அந்த ஐடியா நம்ம பிச் பண்ணியிருக்கிறோம், பார்ப்போம் ஏதாவது கதை. அதான் ஐடியா உங்களுக்கு, அதை டெவலப் பண்ணி. ஐயோ நீங்க வேற ஐடியா இப்போ ஈகோ ஆகிட போறாங்க. சும்மா நான் ஒரு சொல்லுவேன், நான் ஆக்சுவலி ரொம்ப ஜாலியா எல்லாத்தையும் சொல்லிடுறதுனால யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைன்னு. என்ன சார் உண்மையிலேங்க, என் வீட்லயும் அப்படிதான். நான் சொன்ன எல்லா விஷயமும் நான் ரொம்ப ஜாலியா சொல்லிடுறேன், பட் அது வந்து யாருமே சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா அது அவ்வளோ இதா இருக்கும், வேலிடா இருக்கும். அது நான் சொல்ற ஐடியாஸ் எல்லாமே இப்போ இந்த இதுல எல்லாமே ஒரு 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 சீரியஸ் மைண்ட் செட்ல தான் எடுத்தோம். பட் ஐ திங்க் வி சேட் நான் கொஞ்சம் ஜாலியா சொல்றதுனால சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி, இந்த இன்டர்வியூலாம் எனக்கு தெரிஞ்சு அஹமதும் பார்ப்பாரு, ராஜேஷும் பார்ப்பாரு, சந்தானமும் பார்ப்பாரு, நிச்சயமா ஆர்யாவும் பார்ப்பாரு. ஆனா அதான் ஆர்யா ஃபுல்லா ஷார்ட் 2ல பிஸியா இருக்காரு அவரு. ஸோ அதனால தண்டால் கிண்டால்லாம் எடுத்து முடிச்சுட்டு வரதுக்குள்ள பார்ப்போம், ஏதாவது சம்திங் கேன் ஒர்க் ஆன். சார், இப்போ ஹிந்தில இருந்து தெலுங்குல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா 83ல நீங்க பண்ணதெல்லாம் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நிறைய டிவி சீரீஸ்ல இருந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்ததுங்க. பட் எனக்கு டிவி சீரீஸ்னாலே பயம் கொஞ்சம். போனா அது வந்து ஏதாவது நல்லா வேற பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு 5 வருஷம் பண்ணும் அதே கேரக்டர். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரே கேரக்டர்ல இருக்கிறதுக்கு அவ்வளோ இதாகுது. சப்போஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நான் டிசைன் பண்ணியிருக்கணும் அந்த கேரக்டர் என்னோட இதில். ஹிந்தியில் நிறைய ஆஃபர்ஸ் வந்ததுங்க, எக்கச்சக்க ஆஃபர்ஸ் வந்தது. பட் எல்லாமே நாட் ஆஸ் ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் நம்ம ஹீரோவாக இருக்கிறோம். ஸோ நான் கொஞ்சம் இங்கே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு. பட் தெலுங்குலையும் நிறைய, எங்கள் அப்பா இன்ன வரைக்கும் தெலுங்குலலாம் படம் பண்ணுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அங்கேயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறோம்ல நாங்கள். பட் எஸ், அதுக்குன்னு நான் பண்ண மாட்டேன்ல. ரியலி சம் ரியலி குட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் அண்ட் குட் பே. ஸோ வந்தால் நிச்சயமாக 100% கன்சிடர். சூப்பர் சார். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி சார் பிளான் பண்ணிருக்கீங்க? ஏன்னா இப்போ இந்த லுக்லாம் பார்த்தா இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது சும்மா இருக்கிற லுக்குங்க. என்ன சார் சொல்லுங்க, சும்மா இருந்தால் முடி வளர்ப்பாங்களா? ஆமாம், சும்மா போய் எது அது பாட்டுன்னு வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு. நீங்கள் ஜிப்சி டைம்ல இருந்த மாதிரி இருக்கீங்க இப்போ. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் வளர்க்கலான்னு இருக்கிற மாதிரி. நீங்கள் SMS 2 என்டென்டர் புன்னகைலாம் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ தான் முடி கட் போகிறேன். பட் எனிவேஸ், இது வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், இந்த மாதிரி கெட்டப் அப்பப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறோம். இதை பார்த்துட்டு ஏதாவது பயங்கரமாக எப்பிக் ரோல்ஸ், ஏதாவது இந்த ஹிஸ்டாரிக் ரோல்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும்.
சரி சார். எனக்கு வந்து உங்கள்ட்ட டெஃப் ராக்ஸ் பத்தி ம். கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அது ஒரு மியூசிக் லேபிள். Yeah, ஸோ yeah. ஜீவா சார் கிட்ட இருந்து ஏன்னா நாங்க உங்கள படங்கள வந்து ஜாலியா பார்த்துட்டு இருக்கோம். சினிமா சார்ந்து எங்கிட்டு இருக்கீங்கன்னு தாண்டி ஸோ மியூசிக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது குறிப்பா இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல. அதனால தான் நீங்க இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் இது Actually, we பண்ணிருக்கீங்க. thought it's the right time to start in the independent artist because இன்னைக்கு எல்லாருமே சொந்தமா we don't depend on music directorsங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அவங்க இந்த படிப்பும் பயங்கரமாயிடுச்சு, மியூசிக் லேர்னிங் பயங்கரமாயிடுச்சு, யூடியூப் லேர்னிங் பயங்கரமாயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து டேலண்ட் கண்ணா முன்னான்னு வெளியே பிச்சுக்கிட்டு வெளியே வருது. வாட் ஐ தாட் இஸ் லைக் வை டோன்ட் ஐ ப்ரமோட் தெம் அண்ட் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை ஒன்று கிரியேட் பண்ணி எனக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நான் ப்ரமோட் பண்ணி அதுக்கு நான் ரைட்ஸ் வாங்கிட்டு அண்ட் வி ஹேவ் அ லாட் ஆஃப் டீல்ஸ் அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஸ்டேஜ் ஷோஸில் பண்ணி அவங்க உண்மையிலேயே பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் திடீர்னு நமக்கு ஒரு சாங் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் டெஃப் ராக்ஸில் போனேன்னா நான் டக்குன்னு இப்போ ஒரு கான்டெஸ்ட் நடத்தினேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ஒரு 5 சாங் வேணும், இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு 2 மாசத்துல எனக்கு மியூசிக் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு 5 சாங் பதிலாக 50 சாங் கையில் வரும். ஸோ அந்த 50 சாங்கில் வந்து என்னால் செலக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட டேலண்ட்டை வெளிச்சம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் இன்னும் we are all struggling doing that and I think இன்னும் we need more இந்த மலையாளத்துலலாம் படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, டக்குன்னு உடனே போயிடுறாங்க, உடனே ஒரு படம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, ஃபீல் குட்டாக வேறு வந்துடுது, அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸை போட்டுக்கிறாங்க, பல படைப்புகள் அவங்க வெளியே வராங்க. ஒரு நம்மள மாதிரி டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணாமல் அவங்க கண்ணா முன்னான்னு ஒரு என்னென்னமோ பண்ணாலும் அவ்வளோ அமைப்பாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த தாக்கம் தான் அதை பார்த்துட்டு சரி இங்கேயும் இந்த மாதிரி ஒன்று பண்ணால் நம்ம மக்கள் டக்குன்னு அதுக்கு அடாப்ட் ஆவாங்க அப்படின்னு இருக்கு. இப்போதைக்கு விதை போட்டிருக்கிறோம், பார்ப்போம். இப்போ ஆக்சுவலி டெஃப் ராக்ஸ் லான்ச் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஐ திங்க் வி லான்ச்ட் அரௌண்ட் 8 to 10 songs. ஸோ வி பின் ஸ்லோ ஃபார் அ இண்டி ஆர்டிஸ்ட். பட் ஐ வுட் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் எனக்கு வெறும் புகழ் மட்டும், அதாவது டக்குன்னு நிறைய பேர் டேலண்ட்டுக்கு பண்ணுறதை விட புகழுக்கு பண்ணுறதை விட டேலண்ட்டுக்கு பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் இட் வில் கம் பேக் டு அஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எப்படி எஜுகேஷன். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்க, இந்த இன்டர்வியூவை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக டெஃப் ராக்ஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யங் டேலண்ட்ஸ் ஹூ ஹவ் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோன்னா இட்ஸ் யுவர் ஸ்டேஜ், யுவர் சவுண்ட் அண்ட் யுவர் பிரேக் த்ரூ. சூப்பர் சார். ஏன்னா இன்னைக்கு நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான் சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா ஐ எம் தேர், யூ கேன் ஜஸ்ட் கம் அண்ட் நிச்சயமாக உங்களோட படைப்பை எங்கிட்ட கொடுக்கலாம். உண்மையிலே வர்த்துட்டா இருந்துச்சுன்னா நிச்சயமாக we will take that efforts to put it in our movie and also we want to have your breakthrough. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் சார். எனக்கு ரொம்ப நாளாக உங்களை மீட் பண்ணும்போது இதை பற்றி கேட்கணும். ஏன்னா மியூசிக் சார்ந்து இருக்காங்க, அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இது நாட் ஓன்லி மியூசிக்ங்க, இது மியூசிக் இந்த ஒரு படைப்பு. ஒரு சாங் வர்றதுனால எவ்வளோ பேர் உருவாகுறாங்க தெரியுமா? ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் சிங்கரு, அப்புறம் அதோட சவுண்ட் இன்ஜினியரு, அதுலேருந்து அவ்வளோ பிரிவு எல்லாருமே புது ஆளுங்க. டெஃப் ராக்ஸ்ல பண்ணவங்க யாருமே ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணவங்கன்னு இல்லை, எல்லாருமே புதுசு. அதோட சினிமாட்டோகிராஃபர்லேருந்து, கேமராமேன்லேருந்து, ஐ மீன் டைரக்டர்லேருந்து, அதோட எடிட்டர்லேருந்து, கலரிஸ்ட்லேருந்து, எவ்ரிபடி இஸ் நியூ. ஸோ அவங்களோட படைப்பு வந்து வெளியே தெரிஞ்சா அவங்களுக்கு தே கெட் தேர் பிரேக் த்ரூ. அதை பார்த்துட்டு அவங்களோட ஐடியில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க டைரெக்டாக அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. சூப்பர். அண்ட் ஐ திங்க் தேர் டூயிங் ரியலி குட். ஸோ ரொம்ப ஹாப்பி சார். லைக்வைஸ். ஸோ வந்து அகத்தியா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். ஸோ பிளாக்கை தொடர்ந்து அதை விடவும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா கொஞ்சம் விகடனில் சொல்லி கொஞ்சம் மார்க்லாம் கொஞ்சம் நல்லா ஏற்றி போட சொல்லுங்க. நிச்சயமா சார். ஸோ அதான் நீங்கள் அதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகுது. உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லிடுவீங்க. ஆமாம் அந்த படம் சரியா போல, ஆமாம் இது சரியா ஒர்க் ஆகல அப்படின்றது. ஸோ அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை உங்களை அடுத்தடுத்து
பூசணிக்காவை வந்து முழு பூசணிக்காவை வந்து மறைக்க மறைக்க முடியாது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டு பி மோர் ப்ராக்டிக்கல். நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளி லாட் ஆஃப் பீப்புள் மைட் திங்க் திஸ் இஸ் ஐம் பீங் டிஃபென்சிவ், பட் ஐம் பீங் மோர் ப்ராக்டிக்கல் அண்ட் சாரி நாட் டிஃபென்சிவ், ஒஃபென்சிவ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்களோட பிரச்சனையை உங்களோட குறைய சொல்றதை விட நம்மளே நம்மளோட குறைய சொல்லிட்டா இன்னும் இன்னும் பெட்டரா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு இட்ஸ் ஆல்சோ வி அது மைண்ட்ல என்னைக்குமே இருக்கும். ஸோ நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிரிஞ்சான விஷயம் பண்ணும்போது அது அது ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு 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 டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி இருக்கும். அண்ட் நிச்சயமா வி கெட் டு டூ மோர் குட் ஸ்டஃப் அப்படின்னு எனக்கு தோணுது. சூப்பர் சார். சார் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்களை நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இடையில கொஞ்சம் அது மிஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஆமா. அந்த பாசிட்டிவ்னஸ் உங்களை பேச்சிலையும் உங்க நிச்சயமாங்க. முகத்துலையும் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் வீடு கட்டணும், ஃபேமிலி கிம்லாம் இருந்தால் கொஞ்சம் ரேஷன் கார்டு, அப்புறம் அந்த பால் பேப்பரு அதெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கான வி டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெல்கமிங். அண்ட் இன்னும் மேலும் உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு we're all வெரி ஹாப்பி. அண்ட் நீங்களும் நிறைய கதைகள் எழுதுங்க, நீங்களும் நிறைய கான்டெஸ்ட் நடத்துங்க. அண்ட் நீங்களும் நிறைய விகடன் ஆல்சோ வுட் அந்த ராஜேஷையும் லைக் இன்னும் அவங்க 2 படம் தான் பண்ணாங்க. இன்னும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும். அதுக்கு நாங்கள் SMS 2 வேணால் நம்ம விகடன் அவங்க கிட்ட கூட பேசி பண்ணலாம். ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விகடன். அண்ட் என்னோட வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ ஸ்போர்ட். தேங்க்யூ. அண்ட் அகத்தியா படத்தை பாருங்கள், ஃபேமிலியோட எல்லாத்தையும் பாருங்கள், இன்னும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய படங்கள் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you, ஆல் தி பெஸ்ட் thank சார். தேங்க்யூ. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.